குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெல்த் சைக்காலஜி. ஸோ செமஸ்டர் 4ல் இது வந்து ஒன் ஆஃப் தி கோர் பேப்பர் ஹெல்த் சைக்காலஜி அப்படிங்கிறது. இந்த பேப்பரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து இது ரொம்ப ஜென்ரிக், ரொம்ப சிம்பிள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தது தான் இதில் ஆல்ரெடி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தது படித்தது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் basically general in nature, generic in nature, so you can write it down on your own also. Okay, so second thing is in the health psychology la pathina there are few subjects only. Okay, totally it is only we have 8 subjects. So totally we have only 8 subject, as we all know that we have 5 units. Okay, so how they have divided? So they have divided first and 2 as first unit, and the best thing is third and again fourth is a second unit. Only fifth is the third unit, which means there will be 100% question will come from this. If you study only this lesson, one question is confirmed. Okay, and 6 and 7 it's become fourth, and last but definitely not the least is health assessment and promotion. So if you see 5யும் 8யும் ஓகேங்களா, நம்ம பார்த்தா 2 யூனிட்டை அழகாக கவர் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா, ஸோ ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாகவே வந்து இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே முடிக்கிற மாதிரி பார்ப்போம், ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெல்த் சைக்காலஜி. தெர் ஆர் 2 வேர்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து. ஸோ நம்ம ஜெனரலாக வந்து சொல்லுவோம்ல, ஐ எம் வெரி ஹெல்தி, ஐ பிளஸ் யூ தட் யூ வில் பி ஹெல்தி. ஸோ அந்த ஹெல்த்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஸோ ஹெல்த்துங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துங்கிறது என்ன, வெறும் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸாக, ஒருத்தருக்கு டிசீஸே இல்லை அப்படின்னா அப்போ அவர் ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லலாமா அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் தி டெஃபினேஷன் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த்துங்கிறது 3 விஷயங்களை பொறுத்தது. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஓகே, அண்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 மட்டும் இல்லாமல் நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து எந்த டிசீஸுமே இல்லை, ஹீ இஸ் நாட் ஹேவிங் எனி டிசீஸ், ஸோ தட் அலோன் கேன் நாட் பி கால்ட் அஸ் தட் இஸ் ஹெல்தி அன்லஸ் அன்டில் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இந்த 3மே சாட்டிஸ்ஃபை ஆனாதான். பட் இவங்க இதில் ஒரு கேட்ச் வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் WHO இருக்காங்கல்ல, World Health Organization, they have added a 4th dimension also. Here we have seen 3 dimensions. 4th dimension is of spiritual health. So this complete definition is now changed into physical, mental, social and spiritual well-being, and not merely the absence of disease. So now you clearly know what is ஹெல்த்தோட டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஹெல்த் சைக்காலஜியில் எந்த ஒரு 10 மார்க் கொஷின் வந்தாலும், எந்த ஒரு 5 மார்க் கொஷின் வந்தாலும், ஹெல்த் அப்படிங்கிறது இல்லை ஹெல்த் ரிலேட்டட் எது வந்தாலுமே ஃபஸ்ட் யூ ரைட் தி ஹெல்த் டெஃபினேஷன், இனிஷியல் டெஃபினேஷன், அண்ட் ஆஃப்டர் தட் WHO சேஞ்ச்ட், தட் இஸ் ஆடட் தி 4th dimension, that is தி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஓகே, அண்ட் நாட் மியர்லி தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். இதுங்கிறது ஒரு வேர்ட். இப்போ நவ் வி ஆர் கிளியர் அபவுட் ஹெல்த். ஓகேங்களா, ஸோ தெர் இஸ் அ ஃபேமஸ் ஹெல்த் வெல்த் கண்டினியூம். த வேர்டு கண்டினியூம்னாலே தெரியும் வந்து அதாவது ஆப்போசிட்டாக கிடையாது, குட் பேட், டெத்து வெல்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் அ கண்டினியூம் மீன்ஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டு இட் ஃப்ரம் போத் த எண்ட். ஸோ இந்த எண்டில் டெத்து, இந்த இடத்துல வந்து ஆப்டிமல் வெல்னஸ், ஒருத்தருடைய மேக்ஸிமம் வெல்னஸ். ஓகேங்களா, நடுவில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நியூட்ரல் ஹெல்த் ஸ்டேட்டஸ். Okay, so this is a illness and wellness continuum. So this place become wellness, this place if you come illness, and finally to the death. So this is the health wealth continuum. ஸோ இது வந்து ரொம்ப 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடையாது, இட் இஸ் அ கண்டினியூம். நம்ம எப்போவுமே வந்து ஒரு இந்த இடத்துல எங்கே வேணால் வந்துக்கிட்டே இருப்போம், பேஸ்ட் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைமில். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஹெல்த் வெல்த்தோட கண்டினியூம் பற்றி. ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து இல்னஸ், வெல்னஸ் அண்ட் இதோட கண்டினியூம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலி ஹெல்த்தையும் வந்து இல்னஸையும் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 18th century ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, இஃப் இஸ் ஃபீலிங் இல், ஓகேங்களா, ஜென்ரலாக அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி சின்ன ஒபேசிட்டி, பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தது. 18th century பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் வந்தீங்கன்னா இட் இஸ் அ பீரியாடிக் எபிடமிக். இப்போ கோவிட் வந்துச்சுல்ல, அது மாதிரி ஸ்மால் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லோ ஃபீவராக இருக்கட்டும், மிசல், இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் கன்சர்ன் ஆஃப் ஹெல்த்.
ஓகே, ஆஸ் வி ஸ்லோலி ப்ரோக்ரஸ் டு தி 19th century கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, அது வந்து மக்களை வந்து ரொம்ப த்ரெட்டனிங் பண்ண ஆரம்பிச்சது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபி வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களை வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. ஸோ தீஸ் ஆர் தி 18th century 19th centuryல மேக்ஸிமம் இல்னஸ் ஆர் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது. ஓகே, ஸோ ஸ்லோலி எப்படி கொண்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், ப்ரிவென்டிவ் மெஷர் இருக்குல்ல, இப்போ ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால நம்மளுடைய பர்சனல் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ வாட் ஆர் தீஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்? பேசிக்லி ப்ரிவென்டிவ் மெஷருங்கிறது நம்ம பர்சனல் ஹைஜீன். ஓகேங்களா, இன்க்ரீஸிங் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு தி டிசீஸ். ஒரு டிசீஸ் வரதுக்கு இல்லாமல் மேபி இன் ஃபார்ம் ஆஃப் இம்யூனைசேஷன், மேபி இன் ஃபார்ம் ஆஃப் டேக்கிங் தி ரைட் மெடிக்கேஷன். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த்தில் நிறைய இனோவேஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி, சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்துகிட்டு வரனால நிறைய அந்த காலத்தில் இருந்த ஓல்டு விஷயங்கள், இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. பட் இப்போ நம்ம 20th centuryல பார்த்தீங்கன்னா இந்த இல்னஸோட பேட்டர்னே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதாவது டெத் ரேட், மக்கள் இறக்குறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டெத் ரேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, த டெத் ரேட் ஃப்ரம் லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் டிக்ளைன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து பிகாஸ் பெட்டர் ஹெல்த் கேர் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஓகே, பட் இப்போதைக்கு என்ன மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக்கு, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு த்ரெட்டனிங்காக இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்துருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்ல வராங்கன்னா முதல்ல இருந்த ஏர்லியர் கல்ச்சர், அதாவது ஏன்ஷியன் க்ரீக்காக இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், எஜிப்தியனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இஃப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம்திங், சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஹேவிங் சம் ஃபீவர், சம் இன்ஃப்ளூயன்ஸா, ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா they are started looking like it as some mystical forces behind it. Okay, there is evil spirits is there, so they are thinking that okay அவன் உடம்புல வந்து ஒரு பேய் வந்துருச்சு, அதனால தான் he is suffering, அதனால தான் he is having illness அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெஃபினிஷன் சேஞ்ச் ஆரம்பிச்சிது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா எப்போ ஒருத்தருக்கு வந்து இல்னஸ் வரும் அப்படின்னா பாடியில் இருக்கிற சில 4 ஃப்ளூயிட்ஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஹியூமர்ஸ் அப்படின்னு they are calling. ஸோ இந்த ஹியூமரோடைய இம்பேலன்ஸ், அதாவது இந்த ஃப்ளூயிட்ஸோட இம்பேலன்ஸ் உடம்புல ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இல்னஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஈவன் கடவுளோட பனிஷ்மெண்ட்டு தான் வந்து இல்னஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மிடில் ஏஜில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ரெனசன்ஸில் வந்து, ரெனசன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் அ ரீபர்த். அப்போ தான் வந்து ஓகே கல்ச்சுரலாகவும் பொலிட்டிக்கலாகவுமே ரீபர்த் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரீபர்த்தோட என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இட்ஸ் அ இல் எஃபெக்ட், பேய் இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, கடவுளை வந்து தண்டிச்சிட்டாங்க. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா காலேஜ் பிகேம் மோர் ஹியூமன் சென்ட்ரிக். மனுஷனை வந்து சென்டராக வச்சு அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க தேன் தி காட் சென்டர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலாசபர் புதுசாக வர ஆரம்பித்தாங்க. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்கிங் சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா பாடி எப்படி ஒர்க் ஆகுது, பாடிக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்களால தான் வந்து ஒருத்தர் வந்து இல்னஸ் ஆகிறாரே தவிர வெளியே இருந்து ஈவில் ஸ்பிரிட்ஸோ காடோ எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. நாலேஜ் அபவுட் தி மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆட்டோப்சிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் தே கம் டு நோ ஹவு பாடி ஒர்க்ஸ். Then they started, okay, there are microorganisms that is they are causing the diseases அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அண்ட் மைண்ட் பாடி ரிலேஷனை பற்றியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. 17th 18th centuryலேயே வந்து முதல்ல எப்படி ஈவில்லாம் வந்து உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஹார்மோனல் சேஞ்சை பற்றி, அதுக்கப்புறமேட்டு மைண்ட் செட்டை பற்றி இப்படி தான் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. உள்ளார என்ன பார்த்தோம்னா ஹெல்த்தோட டெஃபினிஷனும் ஹெல்த் இல்னஸ் எப்படி டெவலப் ஆச்சுட்டு. இதில் இப்போ சைக்காலஜியோட ரோல் என்ன? we are studying about health psychology. So what is that health psychology? We have studied about health, but now what is the role of psychology in this? ஸோ அப்படின்ட்டு இதில் வந்து கொடுக்க வராங்க. ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் இல்னஸ் அப்படிங்கிற சொல்ல வராங்க. பேசிக்கலி லைஃப் ஸ்டைல் இல்னஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இனிஷியலி we all know that infectious diseaseலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சது பிகாஸ் we were having a nice or a proper preventive measure வச்சுருந்தனால. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புளோடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் ஆஃப் திஸ் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இன்ஹெரிட்டடாக ரொம்ப ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹெல்த் ப்ராப்ளம், பயாலஜிக்கலாக இருக்கட்டும், ஜெனட்டிக்கலாக இருக்கட்டும், பிஹேவியர்லாக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்மோக்கிங், ஓகேங்களா, ஸ்ட்ரோக்கு, சிஓபிடி,
ஆக்சிடெண்ட் இதெல்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்னஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ லைஃப் ஸ்டைலுக்கும் இல்னஸுக்கும் வந்து என்ன கோரிலேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஒருத்தரோட பர்சனாலிட்டிக்கும் இல்னஸுக்கும் என்ன கோரிலேஷன். பர்சனாலிட்டி நீங்கள் எங்கே வேர்டை பார்த்தாலுமே உங்களுக்கு பிக் பர்சனாலிட்டி இருக்குல்ல, பிக் 5 பர்சனாலிட்டி இருக்குல்ல, ஓஷன், அந்த ஓஷனோடைய ஒன்றுத்துக்குமே வந்து இல்னஸோட என்ன கனெக்ஷன் நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். ஸோ இதில் எப்படி சொல்ல வராங்கன்னா, இந்த கன்சென்ஷியஸ்னஸ் பீப்புளுக்கு யாருக்கெல்லாம் லோ லெவல் ஆஃப் கன்சென்ஷியஸாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சீக்கிரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இல்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சென்ஷியஸ்னால என்னது ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்கிறது. நீங்கள் டிசிப்ளினாக இல்லைன்னா யூ வில் நாட் மெயின்டைன் அ ப்ராப்பர் ஹெல்த் ஹேபிட்ஸ். அதை சொல்ல வராங்க. பேசிக்கலி பர்சனாலிட்டி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாலே நம்ம ஏபிசி. பர்சனாலிட்டி இஸ் ஏபிசி, தட் இஸ் யுவர் அஃபெக்டிவ், பிஹேவியரல் அண்ட் காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதாவது இந்த ட்ரெய்ட்ஸ்லாம் ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்குள்ளே இருக்கிறது தான். அந்த பர்சனாலிட்டிக்கும் இல்னஸுக்கும் என்ன கனெக்ஷன் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோலி நம்ம என்ன சொல்கிறது, ஹெல்த் சைக்காலஜி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. பிகாஸ் ஹெல்த்னா என்ன எல்லாத்துக்கும் ரீசனை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு மெயினாக ஹெல்த் சைக்காலஜி நம்ம என்ன படிக்கிறோன்னா, எதனால ஒருத்தருக்கு வந்து இல்னஸ் வருது, இல்னஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி தன்னைத்தானே கோப்பப் பண்ணிக்கிறாங்க, எப்படி தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க, அதில் சைக்காலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அதுதான் வந்து அதில் எப்படி சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுது. இதுதான் வந்து ஹெல்த் சைக்காலஜி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹெல்த் சைக்காலஜி எப்படி எமர்ஜென்ஸ் ஆச்சு. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். இனிஷியலாக வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அன்கான்ஷியஸ் தாட்டு இதெல்லாம் தான் வெளியே வந்து ஒரு டிசீஸாகவோ டிஸார்டராகவோ வெளியே வருது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தார். அதிலிருந்து if you have some psychological problem, it may often come as like high blood pressure, ஓகேங்களா, anxiety, தனியாக இருக்கிறது, ஓகேங்களா, லோனாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமும் அதுலேருந்து வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஹேவியரல் மெடிசன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜி. ஸோ ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெல்த் சைக்காலஜினா என்னென்னா, வாட் இஸ் தி சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹெல்த். இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. வாட் இஸ் தி சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹெல்த். ஹெல்த்தில் வந்து என்னென்ன வருதுன்னா, எப்படி பீப்புள் ஹெல்த்தியாக இருக்காங்க, why they become health and how they respond when they get into health. அவ்வளோதான். இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜி. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்கேஸ் இஃப் தே ஆஸ்க் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின், you just write what is health that we have seen, what is the definition. Now this is a health psychology, this is a definition. Okay. So why somebody is healthy, somebody is not healthy. Okay, why somebody is getting illness while in the same situation somebody is not getting illness, and illness வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெல்த் சைக்காலஜி. இதை வந்து பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கிறது தான் வந்து ஹெல்த் சைக்காலஜி. ஏன் வருதுங்கிற ரீசனை பற்றி படிக்கிறோம். ஓகேங்களா. வந்துருச்சுன்னா எப்படி வந்து ஒருத்தருடைய மென்டல் எபிலிட்டி அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஓகேங்களா, இல்லை வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியும் படிக்கிறது தான் வந்து ஹெல்த் சைக்காலஜி. ஸோ அதான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே. ஸோ கோல்ஸ் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜி மெயினாக வந்து 4 கோல்ஸ் இருக்குது. ஓகே. 4 கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகேங்களா. எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறோம் இல்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ப்ரொமோட் ஹெல்தி, ப்ரிவெண்ட் இல்னஸ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணால் எதுக்கு வந்து ஒருத்தருடைய இல்னஸ் வருது, வாட் இஸ் திஸ் காசஸ், எதனால ஒருத்தர் வந்து இல்னஸில் போகிறாரு அப்படிங்கிறத அண்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ தட் ஓவரால் ஹெல்த் கேர் சிஸ்டத்தையும் பாலிசியும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம். தீஸ் ஆர் தி 4 கோல்ஸ்: ப்ரொமோட், ப்ரிவெண்ட், ஐடென்டிஃபை, அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஆஸ் அ ஹெல்த் சைக்காலஜி ஆஸ் அ ப்ரொஃபஷன் இப்போ நம்ம படித்தோம்ல, இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆஸ் அ ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. அது ஹெல்த் சைக்காலஜி யூ வில் ப்ரிவெண்ட் தி இல்னஸ். Health psychology you will identify causes and you will analyze the what are the healthcare system and health policy. Okay. So இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன். இதில் கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஹெல்த் சைக்காலஜியில் தான் நல்லா நான் டைம் இதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஹெல்த் சைக்காலஜின்னு என்னென்னு கிளியர் ஆகிடுச்சு. எதை பற்றி நம்ம பேச போகிறோம், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த். ஓகே. ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மாடல் அண்ட் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் பார்த்தீங்களா, லெசன் 1 அண்ட் லெசன் 2 கம்ஸ் அண்டர் 1 யூனிட். ஓகே. ஸோ லெசன் 1ல் கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது. லெசன் 2ல் தான் இந்த பாருங்கள், பயோ சைக்கோ சோஷியல் மாடல், BPS. ஓகே. பயோ
சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் மாடல். இதுலேயே வந்து பாருங்களேன், நம்ம இது வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. பயோ 3 வேர்டு இருக்குது ஓகேங்களா. அதாவது பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த். அதான் படிக்க போகிறோம் ஓகேங்களா. பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அதோடைய ரோல் என்ன இருக்குது, வாட் ஆர் தி சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், வாட் ஆர் தி சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ பயாலஜிக்கல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பயோமெடிக்கல்னாலே வந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன்சைட் தி பாடி ஓகேங்களா. என்னென்ன வந்து எப்படி ஒரு இல்னஸ் வருது, ஓகே, என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, செல்லில் வர்ற டிஸார்டர்ஸ், என்னென்னலாம் பயாலஜியில் நீங்கள் படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே பயாலஜிக்கல் மாடல். ஸோ இதில் இருந்து தான் வந்து ஒருத்தருக்கு இல்னஸ் வருது அப்படின்னு இந்த மாடல் சொல்லுது ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பயோ சைக்கோ சோஷியல் மாடல் எப்படி வர ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பயோது பார்த்தாச்சு. சைக்காலஜிக்கல் என்னென்னா, நம்ம எங்கே சைக்காலஜியில் பார்த்தாலும் நம்ம தலைவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் வந்து ஹீ ஒன்லி ஸ்டார்டட் எவ்ரிதிங். ஓகே, நம்மளுக்குள்ளே இருக்கிற அன்கான்ஷியஸ் கான்ஃப்ளிக்ட் தான் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. தேர் ஆர் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங். அதனாலே வந்து நிறைய சைக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்னால நிறைய இல்னஸ் டிஸார்டர்லாம் வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மாடலை வந்து போட்டு விட்ருங்க ஓகேங்களா. பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியல். ஓகே, ஸோ பயாலஜிக்கலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, நம்மளுடைய டிஷ்யூவோட டாலரன்ஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இம்யூனிட்டி என்ன, பேத்தாலஜி என்ன, இதெல்லாம் பயாலஜிக்கல். சைக்காலஜிக்கல்னாலே வந்து எப்பயுமே நம்ம பார்த்துருந்தோம்ல, ஏ பி சி இ இந்த மாதிரி எல்லாமே. ஏனா அஃபெக்டிவ், பினா பிஹேவியரல், சினா காக்னிட்டிவ், ஈனா எமோஷ்னல், எக்ஸ்பெக்டேஷன், பி பர்செப்ஷன், எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். சோஷியல் ஆஸ்பெக்ட்னா வெளியே இருக்கிறது. எப்படி வெளியே இருக்கிற விஷயம் இல்லஸை பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கு, கல்ச்சர், ஃபேமிலி, எக்கனாமிக் சிச்சுவேஷன், ஆல் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். வந்துச்சுன்னா ஹெல்த் சைக்காலஜினா என்னன்னு எழுதிட்டு இந்த பயாலஜிக்கல் பிபிஎஸ், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தனியாக, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தனியாக, சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே யூ கேன் ரைட் அ கதை. எல்லாமே வந்து இட் இஸ் அ காமன் பாயிண்ட் தான் ஓகேங்களா. ரோல் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இதை இந்த மாதிரி தனியாக ஒரு டாபிக் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன், ஆர்கன் எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஸ்ட்ரக்சரில் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹார்ட் வால்வ் எப்படி டேமேஜ், எல்லா விதமான பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால இல்னஸ் வருது. இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டரில் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஃபேக்டராலே உங்களுக்கு என்ன தெரியும், மைண்டுக்குள்ளே இருக்கிற காக்னிஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே டெஃபினெட்லி உங்கள் எமோஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவீங்க. மோட்டிவேஷன், சில பேர்லாம் வந்து மோட்டிவேஷனே கம்மியாக. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ மோட்டிவேஷன் ஃபார் ஹிம் தட் ஐ ஹாவ் டு இந்த ஃபியூச்சரில் வந்து நான் நல்லபடியாக ஹெல்த் ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கலனா, ஹீ வில் நாட் டேக் ஹிஸ் மெடிசன், விச் மீன்ஸ் ஹீ டோன்ட் ஹேவ் தி மோட்டிவேஷன் டு டேக் தட் மெடிசன். ஸோ இஃப் யூ நாட் டேக் த மெடிசன், ஹீ வில் நாட் கெட் கியூர்ட் ஓகேங்களா. ஸோ மோட்டிவேஷன் ஒரு சின்ன ஃபேக்டர் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் ஒன்று தனியாக எழுதிருங்க. ஃபஸ்ட்டு காக்னிஷன் என்ன, காக்னிஷனாலே மென்டல் ஆக்டிவிட்டி, வி ஆல் நோ தட். எமோஷனல் அப்படின்னா நம்மள சப்ஜெக்டிவ் ஃபீலிங், நம்மளுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டிவ் ஃபீலிங் என்ன, ஆங்கர், சேட், எல்லா வேர்டையும் போட்டு அதை பற்றி கொஞ்சம் எழுதிருங்க. அதனால வந்து இதுவாகுது அப்படின்ட்டு ஓகேங்களா. லாஸ்ட்டாக மோட்டிவேஷனுங்கிற ப்ராசஸ் ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண வைக்குது ஓகேங்களா. இப்போ நான் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்கள, அவங்க விடணும்னா முதல்ல யூ ஷுட் ஹேவ் தி மோட்டிவேஷன் தட் ஐ ஹேவ் டு குவிட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வேணும் ஓகே. ஸோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். சோஷியல் ஃபேக்டர்னா எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அவுட் சைடு, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா விதமாக டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் எப்படி ஒருத்தர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு வந்து நீங்கள் எழுதிருங்க ஓகேங்களா. இப்போ இந்த 3 மாடலும் பார்த்தாச்சா. ஒரே ஒரு இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெல்த் பிலீஃப் மாடல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இட் இஸ் சிம்பிள். தட் இஸ் யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் பிலீஃப் சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டம் எதில், நீங்கள் எடுக்கிற மெடிசனில் பிலீஃப் சிஸ்டம் உங்கள் மேலேயே, என்னோடய ஹெல்த் நல்லா இருக்குது ஓகேங்களா, என்ன சொல்கிறது, நான் வந்து ப்ராப்பராக இது பண்ணணும், அதான் ஹெல்த்தியாக வாழணும், ஸ்மோக்கிங்கை விடணும், பேட் ஹேபிட்ஸை விடணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே பிலீஃப் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இல்னஸ்லேருந்து வரல, நீங்கள் உங்களே நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. பிகாஸ் பிலீவ்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட் டு ஹெல்த் பிஹேவியர். இந்த வேர்டை போட்டுட்டு பேசிக்கலி என்ன பிலீவ்னா, ஒரு டிசீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்மோக்கிங்கை பற்றியே ஒருத்தரோட பிலீஃப்க்கும் இன்னொருத்தரோட பிலீஃப் சிஸ்டம்க்கும் தெர் ஆர் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஓகேங்களா. ஒருத்தர் வந்து ஸ்மோக்கிங் வந்து நல்லது தானே அப்படின்னு நினைப்பார், இதனால என்ன இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து ஐயோ பேசிவ் ஸ்மோக்கிங் கூட நல்லது கிடையாது அப்படின்னு நினைப்பார். இட்ஸ் ஆல் அபவுட் பிலீஃப் சிஸ்டம். ஸோ எந்த ஒரு டிஸார்டராக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் என்ன, அந்த டிசீஸ் ஆர் டிசபிலிட்டி பற்றி வாட் இஸ் தி சசப்டபிலிட்டி, அதில் அந்த டிசீஸ்னால் என்னென்ன நடக்கும்,
அது வந்துச்சுன்னா வாட் இஸ் தி சிவியாரிட்டி ஆஃப் தி டிசீஸ், அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னென்ன இருக்குது, என்னென்ன பேரியர் இருக்குது. இப்போது ஸ்மோக்கிங்னாலே இங்கே சசப்டபிலிட்டி இஸ் தட் இஃப் யூ ஆர் கெட் அ ஸ்மோக் தென் யூ வில் கெட் லங் கேன்சர். ஓகேங்களா, சிவியாரிட்டி லங் கேன்சர் வந்தால் டெஃபினெட்லி இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதுவே பண்ணலைன்னா என்னோட லங்கோட கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி பிலீஃப் சிஸ்டம். இவ்வளோ தான் இந்த லெசனே பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த மாதிரி பயோமெடிக்கல், பயோசைக்காலஜிக்கல், பயாலஜிக்கல், சோஷியல் இதெல்லாம் சேர்ந்தது தான் பயோ சைக்காலஜிக்கல் சோஷியல் மாடல். அண்ட் லாஸ்ட்டாக பிலீவ் மாடல் பார்த்தோம், ஹெல்த் பிலீவ் மாடல் பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஓகேங்களா, லாஸ்ட் வந்து தேர்ட் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹெல்த் பிஹேவியர் அண்ட் பிலீவ்ஸ். இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி தான் பிஹேவியரும் பிலீவ்ஸ்க்கும் ஒருத்தருக்கு ஹெல்த்தியாக இருந்தாலும் இல்லஸாக இருந்தாலுமே எப்படி வந்து இதுவாகுதுன்னு இங்கே பாருங்களேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் பிலீவ் ஹேபிட்டையும் ஹெல்த் ஹேபிட்டையும் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆட்டிடியூட் சேஞ்ச் ஹெல்தி பிஹேவியர், உங்களை நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கணும், செல்ஃப் ரெகுலேட் அண்ட் ஹெல்தி பிஹேவியர். தெர் இஸ் அ செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி. எப்படி வந்து எஸ்டிடி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ, எப்படி உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ, செல்ஃப் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுதான் தியரியே. இதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் வந்து யார் வந்து நான் வந்து ப்ராப்பராக ஒரு மோட்டிவேட்டான ஆள், நான் ஹெல்த்தியான ஆள் நினச்சா டெஃபினெட்லி வந்து அவர் ஹெல்த்தியான ஹேபிட்ஸை பண்ணுவார். காலங்காலத்தில் எழுந்துப்பார், யோகா பண்ணுவார். ஓகேங்களா, ஃபேட் ஃபுட்டை சாப்பிட மாட்டார், லீன் ஃபுட் தான் சாப்பிடுவார். இந்த மாதிரி ஹீ வில் டூ ஆல் தி ஹெல்தி பெனிஃபிட் பிகாஸ் ஹீ டிட்டர்மைன்ட் ஹிஸ் செல்ஃப் தியரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பர்சன் நினச்சிருப்பாங்க நான் வந்து லேசி தான், முதல்லையே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பிரெயினுக்கும் என்ன கனெக்ஷன், இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஹெல்தி பிஹேவியர் அண்ட் பிலீஃபுங்கிற அந்த சப்ஜெக்டே வந்து அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த 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 இதிலே வந்து அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஹார்ட் டிசீஸுக்கு என்னென்ன இதெல்லாம் டொபாக்கோ பண்ணாலும் சரி. ஓகேங்களா, டொபாக்கோங்கிறது உண்மையிலே ரிஸ்க் ஃபேக்டர்னால் அதாவது அது இருக்கிறனால கண்டிப்பாக வந்து இல்னஸ் வரும்னு சொல்ல முடியாது, பட் தே இன்க்ரீசஸ் தி சான்சஸ். ஓகே, ஸோ ஸ்மோக்கிங், அன்ஹெல்தி டயட், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்லாம் கேன்சரை கொண்டு வரும். ஓகே, அகெயின் டொபாக்கோ, ஓகே, ஹை கொலஸ்ட்ரால், இன்ஆக்டிவிட்டி, ஒரே இடத்துல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்குது, ஒபேஸாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஒருத்தர் தன்னுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுற மூலிமா தன்னுடைய ஹெல்தி பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஜென்ரல் பாயிண்ட் தான். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லியுமே வந்து இப்போ ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஃப்ரம் டுடே டூ எக்ஸசைஸ் ஃபார் 3 hours. ஓகே, இதை கேட்டாலே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் சே தெம் தட் ஓகே ஃப்ரம் டுடே டூ எக்ஸசைஸ் ஃபார் 30 minutes, ஸோ பீப்புள் வில் டூ இட். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி அவங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணும். ஓகே, நான் டெய்லி பண்ணுறேன் பட் ஒன்லி 30 minutes தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹியர் தே ஆர் சேயிங் தட் ஆட்டிடியூட் எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஃபியரை கொண்டு வர்றது. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபியரை கொண்டு வருது. நீ இந்த மாதிரி டெய்லி வேலை பண்ணல, இன்ஆக்டிவாக இருந்தானா உனக்கு இந்த மாதிரி வந்துடும். டொபாக்கோ குடிக்கிற இப்போலாம் பார்த்துருக்கீங்களா, சிகரெட் வாங்கும்போது அந்த மேலேயே வந்து போட்டிருக்காங்க. ஓகே, டொபாக்கோ காசஸ் கேன்சர். ஓகேங்களா, டொபாக்கோ கில்ஸ், இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபியரை கொடுத்தா அவங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். ஐயோ நான் டச் பண்ண மாட்டேன்ட்டு. மெசேஜை ஃப்ரேம் பண்ணணும் நீங்கள். ஹவ் யூ ஆர் ஃப்ரேமிங் தி மெசேஜ், பாசிட்டிவ் மெசேஜாக நெகட்டிவ் மெசேஜாக கொடுக்குறீங்க. சில ஆளுங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் மெசேஜாக இருந்தால் எடுத்துப்பாங்க, சில ஆளுங்க நெகட்டிவ் மெசேஜ் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்கிறேன்னு இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்களா. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துங்க, ஓகேங்களா, வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், நல்லது அப்படின்னு. சில பேர் நீங்கள் எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரிலாம் விஷயம் ஆகிடும் அப்படின்னு அவங்கள பயப்படுத்தி பண்ண வைக்கிறது. அதுதான் மெசேஜை ஃப்ரேம் பண்ணுறது. மெசேஜ் ஃப்ரேமுக்கு இன்னும் நல்ல எக்ஸாம்பிள்னால் இப்போ ஒரு மில்க் இருக்குது, மில்க் பேக்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மில்க் பேக்கெட்டில் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. இதை நீங்கள் 2 விதமாக தெரிவிக்கலாம். ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம், இதுக்குள்ளே வந்து 10% ஃபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மில்கில் 10% ஃபேட் கண்டென்ட். ஸோ யூ கேன் ரைட் இட் தட் இட் கண்டெயின் 10% ஃபேட். சேம் மெசேஜ் தான். இதே மெசேஜ் நீங்கள் எப்படி எழுதலாம்னா 90% ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் கால் ஃப்ரேமிங் எஃபெக்ட். சேம் திங், இது ரெண்டுத்துக்குமே மீனிங் சேம் தான், பட் ஹவ் யூ ஆர் ஃப்ரேமிங், திஸ் இஸ் கால் ஃப்ரேமிங் எஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் டு ஃப்ரேம் சர்டன் இன்ஃபர்மேஷன் இன் அ வே தட் பீப்புள் வில் ஓகே அதை படித்ததுக்கு அப்புறமேட்டே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த மெசேஜில் இருக்கிறத எடுத்துப்பாங்க.
ஓகேங்களா, அதான் வந்து மெசேஜ் ஃப்ரேமிங் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரெகுலேஷன், ஒருத்தர் தன்னைத்தானே எப்படி ரெகுலேட் பண்ணிக்கிறது. நான் சொல்ல எஸ்டிடி, செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி. ஓகேங்களா, ஸோ செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரினா உங்களை நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க. ஓகேங்களா, உங்களை நீங்களே வந்து பர்சீவ்டு காம்பிடன்ஸ் என்ன. ஓகே, என்கிட்ட வந்து ஃப்ரீ வில் இருக்குது, என்னால் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதான் சொல்ல வராங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து சில ஃபேக்டர்ஸ் சொல்ல வராங்க. ஹெல்தி பிஹேவியர் எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் தாங்க. ப்ராப்பராக லேர்னிங் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து முதல்ல ஒரு பிஹேவியரே கற்றுக்குறோம், எப்படி ஸ்மோக்கிங் கற்றுக்குறோம். ஓகேங்களா, வி ஆல் நோ தட் ஆல் கான்சிக்வன்சஸ் ஞாபகம் இருக்குங்களா. நம்ம அப்சர்வேஷனல் லேர்னிங்காக இருக்கட்டும், ஓகேங்களா, மற்ற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நம்ம பண்ணோன்னா, ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுறனால எனக்கு அதோடைய எண்டோட ரிசல்ட் நல்லா இருந்தால் அதை நான் ரிப்பீட் பண்ணுவேன். எண்டோட ரிசல்ட் எனக்கு ஃபேவராக இல்லைன்னா ஐ வில் நாட் ரிப்பீட். ஓகே, ஸோ அதனால தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கும். அதனால நான் இன்னும் வந்து ரிப்பீட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அதோட எண்ட் ரிசல்ட் நல்லா அமையலை அப்படின்னா தே வில் நெவர் ஸ்டார்ட் இட். ஸோ அந்த பிஹேவியர் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, அந்த பிஹேவியர் வந்து அங்கேயே எக்ஸ்டிங்ஷன் ஆகிடும். இல்லையா, அதுக்கு அன்வான்ட் கான்சிக்வன்சஸ் ஆச்சுன்னா பனிஷ்மெண்ட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பனிஷ்மெண்ட்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து ரன்னிங் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு திடீர்னு அந்த ரன்னிங் பண்ணும்போது ஒரு தடவை காலில் ஏதாவது ஜர்க் வந்துச்சு, அவன் நினச்சிப்பா ஐயோ இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் நான் ரன்னிங்கே பண்ண மாட்டேப்பா, கால் எனக்கு ஃபுல்லாக இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து உங்கள் பிஹேவியரும் ஹெல்த் பெனிஃபிட்டும் இல்னஸும் எல்லாமே கோரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக ஹெல்த்தியாக வந்து ஃபுல்லாக ரொம்ப லென்த்தியாக வந்து இதே விஷயங்களை திருப்பி கொடுத்துருக்காங்க. உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் என்ன, உங்கள் இன்டென்ஷனுக்கும் இதுக்கும் என்னென்ன ஃபேக்டர், என்னென்ன ரிலேஷன் இருக்குது. ஓகேங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் பிலீஃப் சிஸ்டம். ஓகேங்களா, ஹெல்த் பிலீஃப் மாடல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதே தான். நீங்கள் ஹெல்த்தியாக விஷயத்தை பற்றி நினச்சி உங்கள் பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இவங்க மெயினாக இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த ஃபுல் பேசேஜில் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே ஒரு ஹெல்தி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கணும். ஓகேங்களா, பெனிஃபிட் ஷுட் பி மோர் தென் தி பேரியர்ஸ். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆல்வேஸ் பெனிஃபிட் ஷுட் பி மோர் தென் பேரியர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பேரியர் என்னென்னா, ஜிம்முக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஜிம்மு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணணும், காலங்காத்த எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும், இது எல்லாமே பேரியர். பட் நான் ஜிம்முக்கு போய் அதில் கிடைக்கிற பெனிஃபிட் இருக்குல்ல, அது அதிகமாக இருந்தால் இந்த பேரியர் எல்லாமே அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ திஸ் பெனிஃபிட்ஸ் ஓவராலாக நம்ம கிடைக்கிற ஒரு ஹெல்தி ஹேபிட்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து அதில் இருக்கிற பேரியர்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா, பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா we will take that decision that I will do it அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், காக்னிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக வந்து இந்த இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டை கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து எப்படி ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது, எப்படி அது சஸ்டெயின் ஆகுது, எப்படி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஒருத்தர் வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு ஹேபிட் ஃபார்மிங் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்னென்ன மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ். நான் ஸ்மோக்கிங்கை விடுனா எதுக்காக நான் விடுறேன். சில பேர் சொல்லுவாங்க தன்னுடைய குழந்தைக்காக அவங்க மேலே சத்தியம் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் தெம் தட் இஸ் தேர் மோட்டிவேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தே வில் டெஃபினெட்லி ஸ்டாப் டூயிங் திஸ். ஃபால்ஸ் ஹோப். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 6 மாதமாக ரன்னிங் ஓடுறாரு அண்ட் தேர் வெயிட் ஹஸ் பின் ரெடியூஸ் டிராஸ்டிக்கலி. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துச்சுன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. எந்த யூஸுமே கிடையாது, நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன், மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் விட்டால் திரும்பி சேஞ்ச் ஆகிடுது, அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, அப்போ யூஸ் கிடையாது. எமோஷ்னலும் ரொம்ப ஃபேக்டர். ஒருத்தர் எமோஷ்னலாக ஆல்ரெடி ட்ரெயினாக இருந்தார்னா அவர் ஹெல்தி ஹேபிட்டை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டார். ஹி இஸ் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெஸ், அவரோட காக்னிட்டிவ் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸில் எமோஷ்னல் ஃபேக்டர்ஸும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, லாஸ்ட் வந்து ஹெல்தி அவேர்னஸ் அண்ட் ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர். இதில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கணும் அவசியமே கிடையாது, இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்கன்னா அப்படின்னா, எப்போ வந்து ஒருத்தர் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு இல்னஸாக இருக்குது, எப்போ நான் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனுக்காக வராரு, எப்பப்பெல்லாம் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்கலி எப்போ வருவாங்க, கண்டிப்பாக ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை இருந்தால்,
இல்லை எனக்கு வந்திருக்க இல்லை ஒருத்தருக்கு வந்திருக்க இல்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹீ ஹேஸ் டு கோ டு டாக்டர். அப்போ அந்த மோட்டிவேஷனுக்காக வருவாங்க. ரெஃபரல் நெட்வொர்க்காக யாராவது ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சு ஓகே இங்கே போங்க, இந்த மாதிரி உண்மையிலே ப்ராப்ளம் இருந்தால் பண்ணுங்கள். இன்டர்நெட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எல்லாருமே இப்போ இந்த காலத்தில் எது நடந்தாலுமே இன்டர்நெட்லேயே வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இல்னஸ் பிஹேவியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இஃப் யூ ஆர் ஃபீலிங் இல்னஸ் ஆர் சிக், வாட் யூ வில் டூ? ஃபர்ஸ்ட் யூ வில் see that யார் ஐ ஆம் சிக், ஐ ஆம் நாட் சப்போஸ் டு ஒர்க். ஃபஸ்ட்டு மைண்ட் நம்மளுக்கு எதனா வரும், இஃப் ஐ எம் சிக் ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். ஓகேங்களா? ஐ எம் சிக், ஐ எம் எலிஜிபிள் தட் எல்லாருமே என்கிட்ட கொஞ்சம் நான் விக்டிம் மாதிரி இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட வந்து உடம்பு நல்லா பற்றி கேட்கணும்னு மேக்ஸிமம் பேர் நினைப்பாங்க, என்னை கவனம் வச்சுக்கணும். இதெல்லாமே வந்து நார்மலான பிஹேவியர் தான். ஓகே, அதெல்லாம் பற்றி தான் இதில் போட்டிருக்காங்க. ரிசீவிங் மெடிக்கல் கேர் அப்படின்னா டெஃபினெட்லி இப்போது லிமிட்டட் ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர். இதுவே வில்லேஜில் இருக்காங்க, ஓகேங்களா, ரொம்ப தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, எதுக்குப்பா அவ்வளோ தூரம் போகிறது, வீட்லேயே நம்ம ஏதாவது வந்து வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம், நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ தூரம் போக தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ பாருங்களேன், நான் இதெல்லாம் இவ்வளோ நம்ம படிக்கிறோமே, இது எல்லாத்துலேயுமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் கொண்டு வராங்க. நம்ம எதுவுமே பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம படிக்கவே இல்லை பாருங்கள். Okay, this is the only one thing you have to keep on remembering yourself, keep on remind yourself that எப்படியெல்லாம் சைக்காலஜிக்கலாக, அது பிஹேவியராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும், காக்னிஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சைக்காலஜிக்கலாக இல்னஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும், வந்தால் ப்ராப்பராக மோட்டிவேட்டடாக தன்னுடைய வேலையை பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது, இதுதான் வந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ சூஸிங் எ ப்ராக்டிஷனர். ஒரு டாக்டர் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரா, கைராசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியா, அவரோட ரெப்போ இருக்கணும். ஓகேங்களா? அதிகமான லாங்குவேஜை வந்து ரொம்ப ஓவராக நீங்கள் போனீங்கன்னா டெக்னிக்கல் வேர்டெல்லாம் பேசாத டாக்டராக இருக்கணும். என்ன இதான் பிரச்சனைன்னு கிளியராக சொல்கிறவளாக இருக்கணும். உங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு கொடுத்து பார்த்து பேசுகிறாரு, இல்லை சும்மா நீங்கள் உள்ளே போகிறீங்க, கீழே பார்த்து எழுதி சொல்லுங்கள் என்ன வலி, காது வலி, ஓகே எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க என்ன இவர் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து அகெயின் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஷனரை கூட சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ராக்டிஷனர் அண்ட் பேஷண்ட்டோடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ப்ராக்டிஷனருடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக். ப்ராக்டிஷனர் வந்து முதல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும், கரிஷ்மேட்டிக்காக இருக்கணும், ஓகேங்களா, வெல்கமிங்காக இருக்கணும், அவங்களுக்கு எம்பத்தியை புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் தான் வந்து ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட்டு தான். ஓகே, ஆல் ஆர் ஜென்ரல் பாயிண்ட். ஓவராலாக ஜென்ரல் பாயிண்ட்டை நம்ம நீங்கள் எழுதினாலே ஹெல்த்தை எப்படி அவேர்னஸ் கொண்டு வருது, ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர், இதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர். ஓகே, ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் பண்ணுற எல்லா பிஹேவியருமே வந்து ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர். அதுதான் வந்து இந்த கம்ப்ளீட்டு இப்போ நம்ம சொன்னல, இதுதான் வந்து அவங்க ஃபுல்லாக கதையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்னஸோட பிஹேவியர்னால் என்ன, ஓகே, அந்த இல்னஸ் பிஹேவியரில் பர்சனல் ஃபேக்டர், ஜெண்டர் ஃபேக்டர். ஆம்பளைங்க வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பொம்பளைங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இல்னஸ் வரும்போது டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோஷியோ எக்கனாமிக்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் கம்மிங் ஃப்ரம் பிலோ பாவர்ட்டி லைன், அவங்களுக்கு இல்னஸ் வர்றதுக்கும் அஃப்ளூவன்ட் கிளாஸ் ரிச் பீப்புளுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரிச் பீப்புள் ஏதாவது சின்னதானாலும் டாக்டரை போவாங்க, ஆனால் சில பேர் இப்போது பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் வந்து எனக்கு எதாலும் ஓகே சரியாயிடும் அப்படின்ட்டு தூரத்தில் இருக்க பைசா செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸ்டிக்மானா சோஷியல் ஸ்டிக்மா. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுக்காக நீ ஹாஸ்பிட்டல்கிட்ட போறியா, இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பாயிண்ட் தான், நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஓவராலாக வந்து நம்ம இப்போ நான் சொன்னது இல்லைங்களா, அந்த முதல்ல இருந்த டாப்பிக்கை வந்து படிச்சுட்டு அதுக்கு சிக் ரோல், அதாவது நான் சொன்னமா ஒருத்தராக இருந்தால் தன்னைத்தானே வந்து he should be exempt from normal duties. ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, என்ன நீங்களாம் கொஞ்சம் தனியாக விட்டால் தானே விடணும். ஓகேங்களா? அண்டு எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த்துக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு எனக்கு ஏன்ட்ட ரைட் இருக்குது. ஐ ஹேவ் த ரைட் டு மேக் அ டெசிஷன். ஐ ஷுட் பி டிபெண்டன்ட், எனக்கு யாராவது அசிஸ்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து சிக் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெஃபரல் அண்ட் இன்டர்நெட் பற்றி பார்த்தோம். இது மூலிமா மக்களுக்கு வந்து மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் அவங்க சீக் பண்ணிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? லிமிட்டட் ஆக்சஸ் பார்த்தோம், மெடிக்கல் கேர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் நேச்சர் ஆஃப் கேர் ப்ரொவைடர், ப்ராக்டிஷனரோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும் அவர். ஓகேங்களா? ஸோ ப்ரொவைடர் வந்து செட்டிங், அதாவது எந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க, எப்படி வந்து அவங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு. அட்டென்டிவ்னஸ் தான் நான் சொன்னேன், ஞாபகங்களா? இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஆனால் ப்ராக்டிஷனர் வந்து உட்காந்து அவங்கள பார்க்கவே இல்லை, அட்டன் பண்ணாங்க, உட்காந்து அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, அப்படியே காதலை கேட்குறாருன்னா அப்போது அது வந்து
வரவங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்காது. ஓகேங்களா? யூஸ் ஆஃப் ஜார்கன்ஸ்னால் ஒரு டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுறது. ஓகே, யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஹெப்படோமெகாலி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணால் யாருக்குமே புரியாது. இல்லை பேபி டாக் ஒன்றுமே புரியாத மாதிரி என்ன சொல்கிறது, ஏதோ சிம்பிளாக ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. எப்படி யூ கேன் இம்ப்ரூவ் திஸ் கம்யூனிகேஷன். இம்ப்ரூவ் எப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கலாம், பேஷண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், நீங்கள் அவங்களோட பிஹேவியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதோட வந்து இந்த இதுவுமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், மொத்தம் நம்ம 4 லெசன் கவர் பண்ணிட்டோம், 2 யூனிட் தான் ½ அன் ஹவரில். இஃப் யூ ஜஸ்ட் ரிமெம்பர், எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான். பட் யூ ஷுட் பி நோயிங் வாட் ஆல் தி கீவேர்ட்ஸ் ஐ ஷுட் ரைட். உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன எழுதிக்கலாம். ஓகே, லெசன் 5 ஞாபகம் இருக்குங்களா? இட் இஸ் இட் செல்ஃப் அ செப்பரேட் யூனிட். இது வந்து ஒரு தனி யூனிட், ஒரே ஒரு இதுதான். அண்ட் இந்த யூனிட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டட் ஹெல்த், என்னென்ன டிசீஸ் வரும், என்னென்ன இது இருக்குது அதுதான். ஸோ நீங்கள் வெறும் இந்த பிளான் ஆஃப் ஸ்டடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இருக்கிற என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ வி ஆல் நோ தட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து மேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன அப்படின்ட்டு, அதில் என்னென்ன டிஸார்டர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. டெஃபினெட்லி செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் ஆல் தி சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரீப்ரொடக்ட், எல்லாமே வந்து நீங்கள் ஓன் பாயிண்ட்டாக இந்த மாதிரி டாப்பிக்காக டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ரிஸ்க் பிஹேவியர் அண்ட் ஏர்லி ப்ரெக்னென்சி. டெஃபினெட்லி ஏர்லி ப்ரெக்னென்சி ஏன் வரும்? ஓகேங்களா, ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதனால, ஓகேங்களா, இல்லைனா வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனால், சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷனால், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படிலாம் தவிர்க்கலாம்? ப்ராப்பர் பிளானிங், ஃபேமிலி பிளானிங். பெனிஃபிட் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணுறனால? கான்ட்ராசெப்ஷன் மெத்தடு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ்னால் என்ன, ஓகேங்களா, மெனோபாஸ் வரும்போது வாட் ஆர் ஆல் தி சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும். எல்லாத்துலேயுமே பாருங்கள், நம்ம படிக்கிறது எல்லாமே we are not studying only biological aspect or neither we are studying about some illness. இது எல்லாத்தையுமே நம்ம எதில் படிச்சிட்டோம்னா சைக்கோபேத்தாலஜியில் படிச்சிட்டோம். பிகாஸ் சைக்கோபேத்தாலஜி ஸ்டடி ஆஃப் டிஸார்டர். பட் ஹியர் வி ஆர் நாட் ஸ்டடிங் தி டிஸார்டர், பட் வி ஆர் ஸ்டடிங் தி சைக்காலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் தி டிஸார்டர். ஓகேங்களா, இதில் வந்து சைக்காலஜியில் எப்படி வருது, எப்படி ஹெல்த் பெனிஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்னஸ் வராமல். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடலசென்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சைல்டுஹுட்டுக்கும் ப்ராப்பர் அடல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது அந்த அடலசன்ட் ஃபேஸ். ஓகேங்களா, இந்த ஃபேஸ் பியூபர்ட்டி ஃபேஸில் இருந்து, ஓகேங்களா, ஏர்லி ப்ரெக்னன்சியை நம்ம எப்படிலாம் தவிர்க்கலாம், எப்படி இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அதெல்லாம் தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் லாஸ்ட்டாக கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக இதில் கொடுத்துருக்காங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில். இப்போ நான் சொன்னது தான் வந்து ஃபுல்லாக இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஃபர்டிலைசேஷன்னா என்ன, ஓகே, செக்ஷுவல் ஹெல்த்னா என்ன. செக்ஷுவல் ஹெல்த்துங்கிற டெஃபினேஷனை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இன் ரிலேஷன் டு தி செக்ஷுவாலிட்டி. நம்ம பார்த்தோம்ல, ஹெல்த்துனாலே இந்த 4 ஃபேக்டரும் நம்ம டெஃபினேஷனில் படித்தோம். ஓகேங்களா, ஆண்டுன்னு ஒன்று வரும் ஹெல்த்தில், ஆப்சன்ஸ் ஆஃப் இல்னஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் இதில் வந்து ரிலேட்டட் டு செக்ஷுவாலிட்டி, ஸோ தட் இஸ் செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் செக்ஷுவல் எஜுகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, ஹெல்தி செக்ஷுவல் லைஃப் இருக்கணும். அது இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹவு இட் அஃபெக்ட் தி சைக்காலஜிக்கலி. ஓகேங்களா, ஸோ சைக்காலஜிக்கலி வந்து நிறைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்ததுக்கு அப்புறமேட்டு என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன ரிஸ்க் பிஹேவியர் இருக்குது. ரிஸ்க் பிஹேவியருங்கிறது டெஃபினெட்லி HIV, எய்ட்ஸு, ஓகேங்களா, ஆல்கஹால் கன்சப்ஷன் டியூரிங் குழந்தை இருக்கும்போது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இங்கே ஏர்லி ப்ரெக்னென்சி அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன், எவ்வளோ பேர் ஏர்லி ப்ரெக்னென்சினால் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதனால ஹெல்த் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் ஒருத்தருடைய பாடி இமேஜ், டீனேஜில் அடலன்ஸில் வந்து பீப்புள் ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் ஹவு தே ஆர் லுக்கிங். ஓகேங்களா, ஏன்னா உடம்புல வந்து நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லாம் இந்த சமயத்தில் தான் வந்து நடக்கும்.
ஓகே. ஸோ இதனால சோஷியல் அண்ட் ஹெல்த் கான்சிக்வன்சஸில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம், ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகத்திலேயே வந்து நிறைய மறு வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில். அப்போ தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகும், ஐயோ என்னோட உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடலசென்ட்டில் ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது, சூசைடல் ஐடியேஷன் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் சின்ன வயசுலேயே வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிடுச்சு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஏதாவது வந்து அவங்க அந்த சூசைடியல் திங்கிங் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஃபேமிலி பிளானிங் ஜென்ரல், எப்படி வந்து ப்ரெக்னென்சியை வந்து நம்ம தடுக்கலாம், ஓகேங்களா, எப்படி இப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து சிம்பிள் வழியில் கொடுத்துருக்காங்க. அண்டில் இங்கே வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க, மெனோபாஸ் பற்றி என்ன, அதனால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காது, ஹவு வி கேன் ப்ரிவெண்ட் CBT. ஓகேங்களா, is CBT is effective? Definitely CBT is effective because we all know that இந்த cognitive behavior therapyங்கிறதே வந்து it's a one of the type of psychotherapy. எங்கே வந்து நம்ம அவங்களுடைய எமோஷனாக இருக்கட்டும், காக்னேட்டிவாக இருக்கட்டும், பிஹேவியர் ஆஸ்பெக்டை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், பிஹேவியர் ஆஸ்பெக்டையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அடலசென்ட்டுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி சமயத்தில் இது நடக்கிறது நார்மல் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி பாடி இமேஜில் சேஞ்சஸ் வரும், ஓகே, இந்த மாதிரி செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு அவங்களோட திங்கிங் ப்ராசஸே வந்து நார்மலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டிஃப்ரெண்ட் செஷனில் சேஞ்ச் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை லாஸ்ட்டாக பார்த்துப்போம் இந்த லெசனில். ஓகே, கவர்மெண்ட் பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் குழந்தை வந்து ஒன்று வயிற்றுலேருந்து இறக்குறது, இல்லை பிறந்த உடனே இறக்குறது கேசஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய வந்து காரணம் வந்து இந்த மாதிரி தான். இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், குழந்தை பிறக்கும் போதே ஆக்சிஜன் கிடைக்காதனால ஆஸ்ஃபாக்சியானால் இறக்குறது, டயரியா, ப்ரீடம் பர்த் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய என்ன சொல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் ஸ்கீம், ஓகே, ஃபர்டிலிட்டியை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் தான் வந்து மேரேஜ் ஏஜை டிட்டர்மின் பண்ணுறது, ஓகே, ஃபேமிலி பிளானிங், இன்கேஸ் அன்வான்ட் இல்லை மிஸ்டைம்டு ப்ரெக்னென்சிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது, மெடிசன் கொடுக்குறது கரெக்டான டைமில், அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது. ஓகே, ஈவன் மேட்டர்னலோட மோர்டாலிட்டி, அதாவது பிறக்கும்போது அம்மாக்களும் வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா, ஹை மேட்டர்னல் மோர்டாலிட்டியும் வந்து அதிகமாகுது. அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், இங்கே பாருங்க கூட்டுறாங்க பாருங்கள், எவ்ரி 1,230 மேட்டர்னல் மோர்டாலிட்டி நடக்குது. இதை எப்படி நம்ம இது பண்ணலாம்? அதனால தான் கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ், நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி, நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், ஓகேங்களா, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் அண்டு பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கம்ப்ளீட் சைக்கிளில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம வேரியஸ் இன்டர்வென்ஷன் வந்து கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. ஸோ தட் தே ஹாவ் தி பெட்டர் ஆக்சஸ் டு தி சர்வீசஸ். ஓகேங்களா, எல்லாருக்குமே கரெக்டான டைமில், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் கரெக்டான டைமில் அவங்களோட செக்கிங், கரெக்டான சமயத்தில் மெடிசன், அவங்களுக்கு ஈவன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே வந்து குழந்தைய வந்து இது பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணி யாரும் வரமாட்டாங்க, வில்லேஜில் இருக்கிறவங்களாம் வீட்டிலேருந்தே பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது அஃபோர்டபுளாக பண்ணுறது, ஃப்ரீயாக பண்ண வைக்கிறது, இது எல்லாமே வந்து நிறைய இதெல்லாமே நீங்கள் ஜென்ரலாகவே எழுதிக்கலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எல்லாமே. ஓகே, நியூ பார்ன் ஆக்ஷன் பிளான், ஓகே, இன்டெகிரேட்டட் ஆக்ஷன் பிளான், ஈவன் மிஷன் இந்திரதனுஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 90% ஃபுல் இம்யூனைசேஷன் இந்தியாவில் வந்து இது வந்து எப்பயோ எழுதின புக்கு, அதனால் 2020 கொடுத்துருக்காங்க. 90% இம்யூனைசேஷன் கொடுக்குறது. இதெல்லாம் தான் வந்து லெசன் 5. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து 5 லெசனை முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா, இன்னும் 3 லெசன் தான். அந்த 3 லெசனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, 2 லெசன் வந்து எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகே, க்ரோனிக் இல்னஸ் அண்ட் ஒபேசிட்டி. ஸோ க்ரோனிக் இல்னஸ்னால் என்னென்னா இதில் கொடுத்துருங்க பாருங்கள். க்ரோனிக் இல்னஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ் என்னென்னா, யாராவது ஒருத்தருக்கு இப்போது நாளைக்கே சொல்லிட்டாங்க, ஓகே யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் க்ரோனிக் இல்னஸ், ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதை மறுக்கணும் தான் பார்ப்பாங்க, டினையல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு டெஃபினெட்லி அது உண்மை என்னன்னு தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரை நினச்சி என்சைட்டி வரும் அண்ட் ஸ்லோலி தே வில் கோ இன்டு டிப்ரெஷன். ஸோ எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து டேட். ஓகே, எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இஸ் டேட். ஃபர்ஸ்ட் எனிதிங் லைஃப்லேயும் பாருங்களேன், ஷாக் வந்தால் இனிஷியலாக பீப்புள் டினை பண்ணுவாங்க, டினையல். அதுக்கப்புறம் தே ஹேவ் டு அக்செப்ட் இட், தென் ஃப்யூச்சரை நினச்சா ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சேன்ட்டு அந்த ஒரு என்சைட்டி அண்ட் லாஸ்ட்லி வந்து டிப்ரெஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக
க்ரோனிக் இல்னஸ் வந்துருச்சுன்னா ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும், பேஷண்ட்டும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ க்ரோனிக் இல்னஸ்னால் என்ன நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். க்ரோனிக் இல்னஸோட எமோஷ்னல் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குது, தன்னையும் அஃபெக்ட் ஆகும், ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் ஆல் தி பர்சனல் இஷ்யூஸ் இன் க்ரோனிக் ஹெல்த் டிஸார்டரில் தன்னுடைய ஃபிசிக்கல் இமேஜ், ஃபிசிக்கல் செல்ஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது, தன்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃப், அச்சீவிங் செல்ஃப் எஃபெக்ட் ஆகுது, தன்னுடைய பர்செப்ஷன் ஆஃப் சோஷியல், அதாவது சோஷியலாக எல்லாருமே என்னை பற்றி என்ன நினச்சிருக்காங்க, தனக்குன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவேட் லைஃப் அது எப்படி க்ரோனிக் ஹெல்த் டிஸார்டர்னால அஃபெக்ட் ஆகுது, எல்லாம் வந்துருச்சு. எப்படி அஃபெக்ட்னு பார்த்தாச்சு. நவ் certain things are uncurable, you cannot cure it. ஸோ நீங்கள் எப்படி கோப்பிங் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த சமயத்தில் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக என்னென்ன சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் ஃபார் எனி டிஸார்டர் ஜென்ரலி யூ கேன் கோ ஃபார் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் தெரப்பியில் வந்து சிபிடி தான், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதாவது சைக்கோ தெரப்பிஸ் யூ கேன் கிவ். குரூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த சமயத்தில் ஹை லெவல் ஆஃப் என்சைட்டி டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ண வைக்கலாம் அவங்கள. குரூப்பு, ஃபேமிலி, சோஷியல் சப்போர்ட்டுங்க பாருங்கள், சோஷியல் சப்போர்ட் இன்டர்வென்ஷன், ஃபேமிலி சப்போர்ட், சப்போர்ட் குரூப். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் எல்லா டிஸார்டர்லையும், ஈவன் சைக்கோபேத்தாலஜிலையுமே சரி, ஓகே, சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷனில் இந்த 5 பாயிண்ட் எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க. ஃபார் ஃபியூச்சர் ஆல்சோ, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இந்த 5 தான் வருமே. ஒன்று வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதில் கிடையாது. அதிகமாக நம்ம மெடிசனை பற்றி இப்போ பேசல, அதனால் இதை இன்க்ளூட் பண்ணிக்கல. ஓகே, ஸோ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக நீங்கள் அவர் எப்படி சரி பண்ணுறீங்க, சிபிடி மூலிமா. ஓகே, சைன் அண்ட் சிம்டம்ஸ், என்சைட்டி எப்படி கம்மி பண்ணுறீங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணி. ஓகே, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்து, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து. சோஷியல் சப்போர்ட் இன்டர்வென்ஷன், சோஷியல் சப்போர்ட் இன்டர்வென்ஷன்னா எப்படின்னா, என்ன சொல்கிறது, அந்த சொசைட்டியில் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. ஓகேங்களா, ஈவன் வந்து இப்போது கலெக்டிவ்லி கோவிட் வந்துருச்சு, ஆஸ் அ காலனியாக அந்த சொசைட்டியை நீங்கள் ஒருத்தருக்கு எப்படி இன்டர்வென்ட் பண்ணி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, தட் ஆல்சோ ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபேமிலிக்குள்ளே எல்லோரும் எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க, எப்படி சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் குரூப்னால் என்னென்னா, சிமிலியராக அஃபெக்ட் ஆகிறவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அவங்களுக்குள்ளே நான் இப்படிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன், இது நார்மல் தான். நீங்கள் வந்து உங்களை மாதிரியே 100 பேரை பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் இருக்காங்க போல இருக்க ஆட்கள், நான் மட்டும் தனியான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சப்போர்ட். இதுதாங்க மேட்ரு. இவ்வளோ தான் இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இதெல்லாம் க்ரோனிக் இல்னஸ் பார்த்தாச்சு. ஒபேசிட்டினாலே நம்மளுக்கு எல்லாமே என்னென்னு தெரியும். வாட் இஸ் ஒபேசிட்டியோட இதில் எப்படி ஒபேசிட்டி ஆகுறாங்க, ஜெனட்டிக்கோட ரீசன் என்ன இருக்குது, பாசிட்டிவ் இன்சென்டிவ் மாடல்லாம் என்ன, ஒபேசிட்டியோட அன்ஹெல்தி, சைக்காலஜிக்கல், இது எல்லாமே வந்து காமன் பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இந்த இதை மட்டுமே நீங்கள் ஓவராலாக பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் லெசனை வந்து சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் இது உள்ளுக்குள்ளேயும் நான் சொன்ன திரும்ப அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டினையல் ஸ்டேட்டு, என்சைட்டி ஸ்டேட்டு, டிப்ரெஷன் ஸ்டேட்டு. ஓகே, ஸோ ஃபேமிலி எப்படி, டெஃபினெட்லி இட் வில் அஃபெக்ட் தேர் ஃபேமிலி, இட் வில் அஃபெக்ட் தேர் பர்சனல் இஷ்யூஸ். ஓகே, பர்சனல் இஷ்யூமே அஃபெக்ட் பண்ணும். பர்சனலில் வந்து பார்த்தீங்கன்னா there are 4 type ஆஃப் செல். தன்னுடைய ஃபிசிக்கல் செல்ஃப் என்ன ஆகும், டெஃபினெட்லி பெரிய க்ரானிக் டிஸார்டர் வந்துருச்சு, கேன்சரும் வந்துருச்சுன்னா அவங்களோட ஃபிசிக்கல் செல்ஃபே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டார்ட்டடாக ஒரு நெகட்டிவ் ஆரா வர ஆரம்பிச்சு. இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் தான். அச்சீவிங் செல்ஃப், அதாவது ஃபியூச்சர் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சி வச்சுருப்பாங்க. ஓகே, வொகேஷ்னலாகவோ என்னுடைய ஹாபீஸ் இது இருக்குது, என்னுடைய லெஜர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கம்மியாகிடும் க்ரானிக் இல்னஸ் வந்துருச்சுன்னா. ஓகே, டெஃபினெட்லி சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாரையும் நீங்கள் போய் மீட் பண்ண முடியாது. ஸோ சோஷியல் சப்போர்ட் சிஸ்டமே வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆகும். ஓகேங்களா, ப்ரைவேட் செல்ஃப்னால் உங்களுக்குன்னு ஒரு டிசையர், உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸு. ஓகே, இதெல்லாம் இப்போ நவ் அவுட் ஆஃப் ரீச் ஆகிடும். ஸோ உங்கள் ப்ரைவேட் செல்லும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு கோப் அப், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த இம்பார்ட்டனாக இது 2 ஞாபகம் வச்சுங்க. கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி எதை பொறுத்துனா, ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அவருடைய பிலீவ் என்ன இந்த சிஹெச்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதாவது அந்த க்ரோனிக் ஹெல்த் டிஸார்டரை வச்சு இவருக்கு பிலீவ் என்ன. சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ஓகே தான்டா, உடம்பு தான் ஏதாவது சரியாயிடும் அப்படின்ட்டு. சில பேர் ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைப்பாங்க. ஸோ யார் பாசிட்டிவாக பிலீவ் வச்சுருக்காங்களோ அவங்க அவ்வளோ சீக்கிரமாக கோப் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்டோட பிலீவ் சிஸ்டம் இஸ் வெரி அபவுட் பேஷண்ட்டோட பிலீவ் சிஸ்டம் அபவுட் க்ரோனிக் ஹெல்த் டிஸார்டர், பிலீவ் அபவுட் தி நேச்சர், எந்த அளவுக்கு அது டேஞ்சர், எந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷனில் இண்டிவிஜுவல் தெரப்பி,
டெஃபினெட்லி இண்டிவிஜுவலாக தனியாக அவங்கள டிஃப்ரெண்ட் எபிசோடில் டிஃப்ரெண்ட் இதில் உட்கார வச்சு ஃபிசிஷியனோட உட்கார வச்சு பேச வைக்கிறது, மெடிக்கல் இது கொடுக்குறது, அதுக்கேற்ற மாதிரி சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிடுறது, சிபிடி கொடுக்குறது. ஓகேங்களா, என்ன எக்ஸாக்ட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, ஃபெட்டிக் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி, மூட் ரிலேட்டட் டிஸார்டர் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி, கோப்பிங் ஸ்கில், இதெல்லாம் இண்டிவிஜுவல். ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, சோஷியல் சப்போர்ட், இன்டர்வென்ஷன், ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் குரூப். நான் சொன்னல அந்த இது தான். ஓகேங்களா, அண்ட் ஒபேசிட்டியில் வந்து ஜஸ்ட் டெஃபினிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஓவர் ஈட்டிங்னால் மட்டுமே ஒபேசிட்டி ஆகாது. ஓகே, ஸோ நிறைய பேர் ஓவர் ஈட்டிங் ஆகிறவங்களுக்கு இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பட் ஓவர் ஈட்டிங் இஸ் நாட் அ சோல் காஸ் ஆஃப் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் மெயின்டெனன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பாடி வெயிட்டோடைய மெயின்டெனன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எப்படி வந்து அஃபெக்ட் ஆகும். ஒபேசிட்டியில் பிஎம்ஐ ஸ்கேலில் எவ்வளோக்குள்ளே இருந்தால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோக்கு மேலே போனால். ஸோ பிஎம்ஐ ஸ்கேல் ஆஃப் 30 and above is obese. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜெனட்டிக் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக்காக நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஒபேஸ் ஆளாக இருந்தால் அந்த ஃபேமிலி நிறைய பேர் ஒபேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் இன்சென்டிவ் மாடலில் எந்த அளவுக்கு ஒரு அகெயின் நல்ல விஷயம், இங்கே நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்கும், பரவாயில்ல இப்போ தான் நான் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் தே ஃபீல் குட். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது, ஒபேஸ் ஆவாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இந்த கொஷின் இங்கே வந்து இந்த லெசனே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி ரிலேட்டட் தான் வந்து நம்மளோட லெசன்ஸ் ஆகணுமே. அதில் நம்ம க்ரானிக் ஹெல்த் டிசீஸ் அண்ட் ஒபேசிட்டி பார்த்தோம். இதில் டயபெட்டிஸ், கேன்சர் அண்ட் கார்டியக் ப்ராப்ளம், இந்த மூணுத்துக்குமே வந்து எப்படி சைக்காலஜிக்கலி அதுதான் வந்து பிளான் ஆஃப் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் ஆல் தி ஃபஸ்ட் ஃபிசியாலஜி ஆஃப் டயபெட்டிஸ்னா என்ன? டயபெட்டிஸ்னா என்ன? சர்க்கரை வியாதி தான். ஓகேங்களா, இன்சுலின் வந்து கம்மியாயிடுது. இன்சுலின் கம்மியாயிடுச்சுன்னா குளுக்கோஸை வந்து பாடி ரெகுலேட் பண்ண முடியல, பாடிக்கு மசிலுக்கு வந்து குளுக்கோஸ் போக முடியல, பிளட் ஸ்ட்ரீம்லேயே நிறைய குளுக்கோஸ் இருக்கும். ஸோ குளுக்கோஸ் லெவல் ஹையாக இருக்கும். குளுக்கோஸ் லெவல் ஹையாக இருந்ததுன்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தெரியுதுல குளுக்கோஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன காசஸ் டைப் இருக்குது? தேர் ஆர் 2 types, type 1 and type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். காசஸ் என்னென்ன இருக்குது அதை போய் பார்ப்போம். லைஃப்பில் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, பர்சனல் லைஃப் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஃபிசிக்கல் லைஃபை கண் அஃபெக்ட் பண்ணும், பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும், செக்ஷுவல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும், காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் வரும் டயபெட்டிஸ்னால. இதெல்லாம் நம்ம ஃபிசியாலஜிக்கலாக முதல்ல பார்த்தாச்சு. சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து டயபெட்டிஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது ஜென்ரலாக. ஓகேங்களா, அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ். சேம் ஃபார் கேன்சர், வாட் இஸ் கேன்சர், வாட் ஆர் ஆல் தி ரிலேட்டட் டு இட். சேம் ஃபார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி கோப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதுலேயுமே பாருங்களேன், சிபிடி, ஃபேமிலி சப்போர்ட் குரூப் அண்ட் இன்டர்வென்ஷன் டெஃபினெட்லி. ஓகே, அண்ட் கொரோனரி ஹார்ட் டிசீஸ், பேசிக்கலி ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும். ஓகேங்களா, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். நிறைய பேருக்கு சொல்லுவாங்கள்ல இன்னரண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா ஆயில் அதிகமாக சாப்பிட்றது, ஒபேஸாக இருக்கிறது, இன்ஆக்டிவாக இருக்கிறது, ஜெனட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெண்டருக்கு, மேலுக்கும் ஃபீமேலும் எவ்வளோ பேரில் ஃபேக்டர் இருக்குது. இதுதான் வந்து இதை கொடுத்து இதெல்லாமே வந்து அகைன் ஜென்ரல் ரொம்ப இதாங்க. இதுலேயும் வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா, எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹைப்பர் டென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போயும் இந்த காலத்தில் வந்து ஹைப்பர் டென்ஷன் கேசஸ் ப்ரைமரிலேயே வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகுது. ஓகே, அதை எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்னா பிரெயினில் வந்து என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு ஆக்சிஜன் பிளட் போகணுமோ அது போகாமல் தடுக்கிறனால ஸ்ட்ரோக் வருது. ஓகேங்களா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஜெனரலிஸ்ட் டாபிக் தான், நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் பீப்புள் வி நோ தட் வாட் இஸ் டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் இது கிடையாது. தெர் ஆர் 2 types ஆஃப் டயபெட்டிஸ். ஓகே, டயபெட்டிஸ் 1 and type 1 and type 2. ஓகேங்களா, டைப் 2 தான் வந்து மேக்ஸிமம் ஆளுங்கிட்ட அஃபெக்ட் ஆகிறது. ஓகேங்களா, அது வந்து ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு எதுவுமே தேவையில்லை. டைப் 1 தான் வந்து அதிகமாக இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹெரிடிட்ரி அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அண்டு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் டெஃபினெட்லி சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, டயபெட்டிஸ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோடைய மெயின் ரீசன் என்ன, சுகர் அவாய்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. டைப் 1க்கு ஏற்ற மாதிரி டைப் 2க்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் மேக்ஸிமம் இதில். ஓகேங்களா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் போட்டுருங்க. கேன்சருங்கிறத பற்றி என்ன, இதை பற்றி நம்ம அதிகமாக பேசணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் வி ஆல் நோ தட் வந்தால் எப்படி என்னென்ன ப்ராப்ளம் ஆகும், என்னென்ன அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, எப்படி நம்ம தன்னைத்தானே கோப்பப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் இஃப் இட் இஸ் கம்மிங். Okay, so we will not touch upon more on this. We will just touch upon coronary heart disease.
தெரபிஸ் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. கொரோனரி ஹார்ட் டிசீஸ். ஸோ கொரோனரி ஹார்ட் டிசீஸுங்கிறது இட் இஸ் தி நம்பர் 1 கில்லர் இன் யூஎஸ். டெஃபினெட்லி இன் இந்தியாலையுமே வந்து இது டாப் ரீசனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் தி கொரோனரி ஆர்ட்ரி. ஓகே, பிளட் பேசிக்கலி பிளட் சப்ளையில் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து போய் மேபி சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி ஆர்ட்ரி. இதில் வந்து மேபி சம் டெபாசிஷன் ஆஃப் ஹை கொலஸ்ட்ரால், ஓகே, நேரோயிங் டவுன், வீக்கனிங், நிறைய ரீசனால் எந்த அளவுக்கு பிளட் போகணுமோ அந்த அளவுக்கு போகாமல் ஸ்டாப் ஆகிடுது, இல்லை ஹை ப்ரெஷராக வெளியே போகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ரீசன். அதுக்கு வந்து என்னென்ன இன்னரண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யாருக்கு வந்து சிவிடி வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்குமே ஒன் ஆஃப் தி ரீசன் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன். ஓகே, ஸோ கம்மியாக இது பண்ணுறது, ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறது, ஸ்மோக்கு, டயட்டு, இதெல்லாம் இன்னரண்ட் ஃபேக்டர். ஏஜுங்கிறது டெஃபினெட்லி ஒரு ஃபேக்டர்ஸு. எந்த அளவுக்கு ஏஜ் ஆகுதோ அதிகமான ஆட்களுக்கு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் சான்சஸ் ஆகுது. ஸோ ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னரண்ட் உள்ளுக்குள்ளேயே ஃபிசியாலஜிக்கல் ரிஸ்க்கு, அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஜெண்டர் இஸ் ஆல்சோ பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன், உள்ளுக்குள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, நம்ம குளுக்கோஸ் மெக்கானிசம் எப்படி இருக்குது பாடியில். ஓகே, பிஹேவியரல் ஃபேக்டர்ஸுங்கிறது அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஸ்மோக்கிங் பண்ணுற பிஹேவியராக இருக்கட்டும், தன்னுடைய வெயிட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும். ஓகே, வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, இன்ஆக்டிவிட்டியாக இருந்தால் டெஃபினெட்லி நல்லா நான் வச்சுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உடம்பை மூவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேர் ஆர் ப்ராபபிலிட்டி தட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் கேன் ஹேப்பன். ஓகே, அண்ட் சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் சப்போர்ட், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு, என்சைட்டி, எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆகிடுச்சுங்க. எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே வந்து இதுதான். நான் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டிசீஸை வந்து ஹைப்பர் டென்ஷனை பார்த்துருவோம். ஓகே, எல்லாத்தையும் அதே தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கனாலே போதும், இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. ஹைப்பர் டென்ஷன்னா என்னென்னா டெஃபினெட்லி சப்ளை ஆஃப் பிளட் ஹைப்பர் ஹை. ஓகேங்களா? தெர் இஸ் அ சப்ளை ஆஃப் பிளட் த்ரூ தி வெசல் இஸ் எக்ஸசிவ். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஹைப்பர் டென்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ ஹைப்பர் டென்ஷனுடைய மேஜர் காசஸ் என்னென்னு பார்ப்போம், ஏன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ approximately 5% of hypertension is caused by failure of kidneys because to regulate the blood pressure, because hypertensionனாலே வந்து blood pressure regulate பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆகுது. childhood temperament, very very important reason. emotional excitability, okay, and weight gain, poor health management. ஓகேங்களா? ஜாபோட ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டு, அது ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டு. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஹாஸ் பீன் தி கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் ஃபார் மெனி இயர்ஸ். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இஸ் காக்னிட்டிவ், சிபிடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்கை பற்றி பார்த்துருவோம். ஒரு இது வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்குங்கிறது 5th மேஜர் காஸ். மெயின் என்னென்னு நம்ம பார்த்த மாதிரி தான், டிஸ்டர்பன்ஸ் இன் தி பிளட் ஃப்ளோ. ஸோ தெர் இஸ் அ கிளியர் கட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே பாருங்கள், டெஃபினேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரலாக அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட் அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாருக்கு ஸ்ட்ரோக் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? லைக் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், எல்லா விதமான விஷயங்களையும் போட்டுருங்க. ஓகே, ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்களே பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்தால் மோட்டர் டிஃபிகல்ட்டிஸ், கையில் வந்து கை கால் மூவ் பண்ணுறது, எந்த பிரெயின் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா ரைட் பாடியோட பார்ட் அஃபெக்ட் ஆகிடும். ரைட் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடி அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ரீஹாபிலிட்டேஷனுங்க எல்லாமே வந்து ஃபைனலாக ஃபினிஷ் ஆகுது ரீஹாபிலிட்டேஷன் தான். எப்படி நீங்கள் இன்டர்வீன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எப்படி நீங்கள் இன்டர்வீன் பண்ணுறீங்க, எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதுதான். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்மளுடைய மெயின் ஹெல்த் அசஸ்மெண்ட் 8வது லெசன். இந்த 8வது லெசனுங்கிறது ஒரு தனி தான். இதில் 2 இது. ஹெல்த்தை எப்படி நம்ம அசஸ் பண்ணலாம், ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கான்னா ஹெல்தி பிஹேவியரை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், இப்போ தாங்க இந்த இதில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னால் என்ன, ஓகேங்களா? ஏன் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை பற்றி ஸ்டடி பண்ணணும், எப்படி ஒருத்தர் குவாலிட்டி ஆஃப் லைஃபாக வாழ்கிறாருங்கிறதுக்கு என்ன ஸ்கேல், நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து அகெயின் ஜென்ரல் பாயிண்ட் தான், நம்ம ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே பார்க்க தேவையில்லை, இங்கேருந்தே நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, எப்படி சைக்காலஜிக்கல் இன்டர்வென், இதுலேயும் பாருங்களேன், சிபிடியை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. cognitive techniques, behavioral techniques, lifestyle modification, exercise, relaxation training,
ஃபுல்லாக அதே கதை தாங்க ஜென்ரலாக. ஃபஸ்ட்டு இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃபோட டெஃபினிஷனை மட்டும் பார்த்துங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃபுங்கிறது வெறும் மெடிக்கலோட இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே கிடையாது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாஸ் நாட் கன்சிடர்ட் அன் இஷ்யூ ஆஃப் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா என்ன? இதில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது நிறைய காம்பனெண்ட் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹேஸ் செவரல் காம்பனெண்ட். ஒருத்தர் ஃபிசிக்கலாக நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும், சைக்கோ சோஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், சோஷியல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும், டிசீஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல விதமாக அமைஞ்சு ஓகே அவர் தன்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டி இருக்குல்ல, குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியை வந்து சந்தோஷமாக பண்ணுறது, இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் குவாலிட்டி ஆஃப் லைஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினெட்லி குவாலிட்டி ஆஃப் லைஃபை நீங்கள் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணிங்க தான் நீங்கள் அது எந்த விஷயம் எந்த சமயத்தில் எந்த எவ்வளவு டீட்டெயிலாக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது குவாலிட்டி ஆஃப் லைஃபை ஹெல்டிட் பண்ணுறதுக்குன்னா இவங்க நிறைய ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. சோஷியல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்டிங் ஸ்கேல். நல்லா நான் வச்சுங்க, எங்கெல்லாம் ஸ்கேல்ஸ் பார்க்குறோமோ மேக்ஸிமம் ஸ்கேல்ஸ் ஆர் செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர். செல்ஃப் ரிப்போர்ட் மெஷர்னால் நம்ம ஒரு நிறைய கொஸ்டினரை வச்சு அவங்ககிட்ட கொடுத்து அவங்க சொல்கிற பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இது எல்லாமே செல்ஃப் ரிப்போர்ட் தான். ஓகே, லைஃப்பில் ஒருத்தருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, நீங்கள் என்ன உங்களுடைய பர்சீவ்டு ஸ்ட்ரெஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு இந்த இதில் வந்து நடுவில் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க, ஹையஸ்ட் ஸ்கேலாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. கோப்பிங் மெக்கானிசம். ஓகே, காக்னிட்டிவ், எமோஷ்னல், பிஹேவியரல் மெத்தட்ஸில் வந்து அட்லீஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காக்னிட்டிவாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லா விதத்துலையுமே எப்படி நான் வந்து கோப்பிங் பண்ண முடியும் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு லிஸ்ட்டாகவே வந்து இவங்க நிறைய கோப்பிங்களோடைய ஸ்கேலை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஸ்கேல்ஸு. ஓகே, இதனால் நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ ஸ்கேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மெயின் வந்து இப்போ எப்படி வந்து ஹெல்த்தியாக ப்ரொமோட் பண்ணுறது, ஓகேங்களா, இதுவுமே வந்து காமன் சென்ஸான பாயிண்ட்டு தான். இப்போ நீங்களே பாருங்கள், ஒருத்தர் ஒரு சொசைட்டிலையோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஹெல்த் ப்ரொமோஷனை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷனல் அப்பீலாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க, ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டியில் வந்து முதல்ல ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் அப்பீல், அதான் சொல்லலை, எஜுகேஷன் பீப்புள் ஆல்ரெடி அவங்கள கூப்பிட்டு வந்து ஓகே தீஸ் ஆர் தி ஹெல்த் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் ஃபியர் அப்பீல், பயப்படுத்தி அவங்கள வந்து வேலை வாங்க வைக்கிறது. ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணலைன்னா ஹெல்த்தில் இவ்வளோ அஃபெக்ட் ஆகும், இவ்வளோ நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா இந்த அளவு உங்கள் லைஃப் இதுவாகிடும் அப்படின்னு இது பண்ணுறது. மெசேஜை வந்து ஃப்ரேம் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை ஞாபகம் இருக்குங்களா, நான் சொன்னேன் அந்த 10% ஃபேட் அண்ட் 90% ஃபேட் ஃப்ரீ மெசேஜை வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். சில பேருக்குலாம் வந்து ஓகே கால்சியம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து உங்கள் போன் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா சில பேர் மோட்டிவேட் ஆவாங்க. சில பேர்லாம் வந்து நீங்கள் கால்சியம் சாப்பிட்லன்னு வச்சுக்கேன் உங்கள் போன் நீங்கள் சீக்கிரமாக இழந்துருவீங்க அப்படின்னு பயப்படுத்துனீங்கன்னா வந்து அவங்க கால்சியம் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய அந்த அப்ரோச், உங்களோட அப்ரோச்சு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. மோட்டிவேஷன், டெஃபினெட்லி ஹெல்த்தியாக பிஹேவியரை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக பீப்புள் ஷுட் ஹேவ் தட் மோட்டிவேஷன். ஓகே, அண்ட் பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் மெத்தட் ரொம்ப வந்து எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஸோ மெயின்டைனிங் ஹெல்தி பிஹேவியர். ஏன் ஹெல்தி பிஹேவியரை பண்ணணும்? ஒருத்தர் முதல்ல அவர் மோட்டிவாக தான் ஹெல்தி லைஃப்பை வாழணும்னு நினச்சா மட்டும் தான் பண்ணுவார். அவர் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி, அட்லீஸ்ட் என் குழந்தைக்காகவாது நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கணும். ஓகே, அண்ட் சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் எங்கே வந்தாலுமே நம்ம பார்த்தது தான். சிபிடினா என்ன? சிபிடினால சொன்னால நம்மள ஒரு டார்கெட் பிஹேவியர் இருக்குது, அந்த டார்கெட் பிஹேவியரை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க, அவங்க அதை பற்றி நினச்சிருக்க அந்த தப்பான விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண வைக்கிறீங்க. ஓகே, இதில் சூப்பராக வந்து ஒரு சிபிடியை பற்றி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, சம்மரி ஆஃப் வேரியஸ் சைக்காலஜிக்கல் இன்டர்வென்ஷன் சொல்லிட்டு. காக்னிட்டிவ் டெக்னிக்ஸ்னாலே ஃபுல்லாக தன்னுடைய மென்டல் ப்ராசஸை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது தான். ஓகேங்களா, தட் இஸ் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். ப்ராப்ளம் சால்விங், இது ரெண்டுமே வந்து காக்னிட்டிவோட டெக்னிக். பிஹேவியரல் டெக்னிக்னா அவங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரிலாக்ஸேஷன் சொல்லிக் கொடுங்க, ஓகேங்களா, பிஹேவியரில் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண வச்சு அவங்க இது பண்ணலாம், சப்போர்ட்டட் சிஸ்டம் அண்ட் அதர் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ இதோட நீங்கள் ஜென்ரலாக லாஸ்ட்டாக வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறது, அதோட ஹெல்த்துக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம இந்த லெசன் வந்து முடிச்சுப்போம். நான் நினச்ச 1 hourல கம்ப்ளீட் ஹெல்த் சைக்காலஜி முடிக்கலான்ட்டு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நீங்களே பாருங்களேன், எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கன்னா புரிகிற மாதிரி இருக்கிறது தான். ஓகே, ஸோ 1 hour நம்மளால் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண முடியுது அப்படின்னா
அப்போது ஜென்ரலான பாயிண்ட் தான், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அந்த பிளான் ஆஃப் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்களா அந்த டெஃபினிஷன் எப்படி சீக்வன்சஸ் இருக்குது அது மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தென் ரெஸ்ட் எவ்ரி திங் யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன். ஸோ சாரி, இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, பட் ஐ ட்ரை டு யூனோ கம்ப்ரெஸ் இட், பட் என்னால் முடியல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.